கைஸ், நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எப்படி ஒரு நியூவா ஸ்டார்ட் பண்ற ஒரு பிசினஸ் வந்து கொஞ்ச நாள்லயே சீக்கிரமா ஹிட் ஆக வைக்கிறாங்க அப்படின்ட்டு, கம்பேரிங் டு ஓல்டு பிசினஸ். அதாவது பல வருஷமா ஒருத்தவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட இப்ப ரீசெண்டா அவங்க காம்படிட்டர் ரீசெண்டா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க பிசினஸ் வந்து நல்லாவே மூவ் ஆயிட்டு இருக்கும், நல்ல சேல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும். அது அது என்னைக்காச்சும் நோட் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏன் அதை அவ்வளவு சீக்கிரமா அவங்க எப்படி க்ரோ பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இட் மீன்ஸ் காம்படிட்டர் எப்படி, அவங்க காம்படிட்டர் வந்து எப்படி அவங்க மணியை வந்து சீக்கிரமா ப்ராஃபிட் நோக்கி கொண்டு போக வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட எண்டில் இந்த வீடியோக்கு இப்போ புதுசாக இப்போ இனிமேட்டு ஸ்டார்ட் பண்ண போற பிசினஸ் வெறும் 5000 வச்சு எப்படி அவங்க பிசினஸை ப்ரொமோட் பண்ணலாம் ஆன்லைன்ல, எப்படி அவங்க ஆன்லைனை வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வரலாம், ஆன்லைனுக்கு டிஜிட்டலா மாறணும்னா என்னென்னலாம் பண்ணணும், 5000 வச்சு எப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணலாம்னு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல இருக்குது. லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், நம்ம வந்து 2 பிசினஸ் எடுத்துக்கலாம். ஒன்னு நியூ பிசினஸ், ஒன்னு ஓல்டு பிசினஸ். ஓல்டு பிசினஸ், நியூ பிசினஸ். ஓகேவா? இந்த பிசினஸ் இது வந்து டிஎன்பிசி கோச்சிங் இன்ஸ்டியூட்டை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இவங்க 10 இயர்ஸா வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் எடுத்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் போயிருக்காங்க. இது நியூ பிசினஸ், இப்பதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி இப்பதான் பில்டிங் வந்து வச்சு இப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வர வச்சிருக்காங்க. இவங்களோட பிசினஸ் வந்து கொஞ்ச நாள்ல நீங்க நோட் பண்ணிருப்பாங்க, நிறைய பிசினஸ் நோட் பண்ணியிருந்தா தெரியும். இது பழைய பிசினஸுக்கு ஈக்குவலான சேல்ஸ் வந்து புது பிசினஸ்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்படி இவங்க அச்சீவ் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்றது வந்து அட்வர்டைசிங் தான். அட்வர்டைசிங் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கோம்னு மக்களுக்கு காமிச்சிட்டே இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப நாளா இருக்க பிசினஸ் வந்து அவங்க எப்படி அட்வர்டைஸ் பண்ணிருப்பாங்கன்னா, டிவி மூலமா பண்ணிருப்பாங்க, நியூஸ் பேப்பர் மூலமா பண்ணிருப்பாங்க, பேனர்ஸ், போற வர இடத்துல பேனர்ஸ் வைக்கிறது மூலமா பண்ணிருப்பாங்க. இந்த டிஎன்பிசி வந்து இப்போ டிவி மூலயமாவும் நியூஸ் பேப்பர் மூலயமா இது மூலயமா எல்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இவங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துலலாம் அதிகமா வந்து கிரௌடு சேரும். டிவி முன்னாடி நிறைய கிரௌடு சேரும், நியூஸ் பேப்பர் முன்னாடி நிறைய கிரௌடு சேரும், பில் போர்ட்ஸ் இந்த மாதிரி பேனர்ஸை பார்க்கறதுக்கு நிறைய பேர் எங்க மக்கள் போயிட்டு வராங்களோ அந்த இடத்துல வந்து பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ நிறைய கிரௌடு இருக்கனால அந்த இடத்துல சேல்ஸ் அதிகமா நடக்கும் அப்படின்றது லாஜிக். இதை பார்த்துட்டு இவங்க இன்ஸ்டியூட்ல டைரக்டா வாக்கினோ இல்லை கால் பண்ணியோ என்கொயரி பண்ணி அது மூலயமா இவங்க வந்து சேல்ஸ் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்படிதான் பழைய பிசினஸ் மீன்ஸ் ரொம்ப நாளா இருக்கிற பிசினஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஈக்குவலா வந்து புது பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ற இவங்க காம்படிட்டர்ஸ் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, அவங்க இந்த டிவியோ பில்போர்ட்ஸோ நியூஸ் பேப்பர்லயோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால பெருசா சஸ்டைன் ஆக முடியாது. அண்ட் இதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல, அதையும் நான் சொல்றேன். இப்போ இப்போ பழைய பிசினஸ்ல அது என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். லைக் அவங்க வந்து லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டிவிக்கு எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஆட் பண்ணணும்னா எவ்வளவு ஆகும் அப்படின்றத நீங்களே கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நியூஸ் பேப்பர்ல ஆட் பண்ணணும்னா எவ்வளவு ஆகும், இந்த போஸ்டர்ஸ் பேனர்ஸ்லாம் ஊரா போய் அடிக்கணும், அதுக்கெல்லாம் என்ன எவ்வளவு நேரம் ஆகும், இது நேரம் ஆகுறது, இது எவ்வளவு செலவாகுன்றதை தாண்டி இதுக்கான நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பர் ட்ராக்கிங் நம்ம கிட்ட இருக்காது. ட்ராக்கிங் மீன்ஸ் இந்த டிவிலயோ நியூஸ் பேப்பர்லயோ பாக்குற ஆடியன்ஸ் வந்து என்ன ஏஜ் கேட்டகரியில பாக்குறாங்க, யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது எதுவுமே நம்மளுக்கு ட்ராக்கிங் பண்ண முடியாது, அவங்கள ட்ராக் பண்ணி பார்க்கவே முடியாது. அண்ட் கஸ்டமர்ஸ் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது. டேட்டாஸ் தான் இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டேட்டாஸ் மீன்ஸ் என்ன ஏஜ் கேட்டகரியில இருக்காங்க, என்ன ஜெண்டர், அவங்க என்ன லொகேஷன்ல இருந்து பாக்குறாங்க, யார் யாரெல்லாம் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கேதர் பண்றதுனால இதுக்கு ரிலவெண்டா இருக்க பிஹேவியர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஷோ பண்ணலாம். அது வந்து இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல பழைய மெத்தட்ல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அது வந்து இது இந்த பழைய மெத்தட்ல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதே புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்க அந்த பிசினஸ், அந்த காம்படிட்டர் வந்து டிஎன்பிசிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இவங்களுக்கு ஈக்குவலா சேல்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்றத சொல்றேன். அவங்க எப்படி புது பிசினஸ் வந்து மானிட்டைஸ் பண்றாங்க, அவங்களோட சேல்ஸ் வந்து எப்படி மானிட்டைஸ் பண்ணுவாங்க. புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இவங்களும் காம்படிட்டர் தான். இவங்களுக்கு ஓல்டு பிசினஸ்க்கு ஈக்குவலா இவங்க வந்து சேல்ஸ் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அது எப்படின்னா, அவங்க டிஜிட்டல் வேல ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஓல்டு பிசினஸ்லாம் ஹேண்டில் பண்றது இல்லையா அப்படின்னு கேட்டா ஹேண்டில் பண்றாங்க. நான் சும்மா ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓல்டு பிசினஸ்ன்றது வந்து அவங்க வந்து ஆன்லைனுக்கு அடாப்ட் ஆகாதவங்களும், நியூ பிசினஸ் வந்து ஆன்லைனுக்கு அடாப்ட் ஆனவங்களும் அப்படின்ற சினாரியோல சொல்றேன். ஓல்டு பிசினஸ்ல நிறைய பேர் வந்து ஆன்லைனுக்கு அடாப்ட் ஆகி அவங்க வந்து நல்ல சேல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுனால இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ஓல்டு பிசினஸ்ல இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவங்க வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருப்பாங்க, சோசியல் மீடியா அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் வச்சு இதுல இருந்து கிடைக்கிற டேட்டாஸ் மூலயமா மெட்டா ஆட் அக்கௌண்ட் வந்து ஆட் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, கூகுள் ஆட் ரன் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் ரன் பண்ணி இவங்களுக்கு யார் யாரெல்லாம் டார்கெட் ஆடியன்ஸோ அவங்களுக்கு மட்டும் ஆடை புஷ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து மட்டும் கன்வர்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது இந்த ஓல்டு பிசினஸ்ல இவங்க ஆடியன்ஸ் யார் யாருன்னு நம்ம ஆட் ரன் பண்ணி அது மூலமா டேட்டாஸே நம்மளுக்கு கிடைக்காது. ஆனா இவங்க ஆடியன்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிவில வந்து ஒரு ஆட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த ஆடை வந்து நானும் பார்ப்பேன், எங்க வீட்ல இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க, எங்க அப்பா அம்மா எல்லாருமே பார்ப்பாங்க. அதுல வந்து எனக்கு எனக்கு மட்டும் தான் நான் வந்து 20ஸ்ல இருக்கனால எனக்கு வந்து ரிலவெண்டா இருக்கும் டிஎன்பிசி ஆட். எங்க அப்பா அம்மா பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாததான். அவங்க இப்ப டிவி பார்த்துட்டு இருக்காங்க, திடீர்னு டிஎன்பிசி ஆட் வந்ததுன்னா அவங்க வேற சேனல் மாத்த தான் போறாங்க. எனக்கு நீடு இருக்குன்னா சரி ஓகே, டிஎன்பிசில என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இன்ஸ்டியூட்ல என்ன என்ன ஆட் புஷ் பண்றாங்க அப்படின்றத நான் செக் பண்ணி பார்ப்பேன், அவங்க கிட்ட என்கொயரி பண்ணுவேன். ஸோ தேவை இருக்கிறவங்களுக்கும் தேவை இல்லாதவங்களுக்கும் காமிக்கிறது தான் ஓல்டு மெத்தட்ல வரும். இதுல அப்படி இல்ல. நம்ம என்ன ஏஜ் கேட்டகரியில டார்கெட் பண்ணணும், என்ன என்ன பிஹேவியர்ல டார்கெட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிளியரா பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் டார்கெட் பண்ணலாம். நம்ம சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வந்து நம்ம ப்ரொஃபைல விசிட் பண்ணிருக்கா, யார் யாரெல்லாம் லைக் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் டார்கெட் பண்ணலாம். அந்த மாதிரி டீட்டெயிலா நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலியமா. ஓகேங்களா, இந்த ஆட் ரன் பண்ணி அந்த மாதிரி. ஓகேவா, இதுல இருந்து இவங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்களுக்கு ஆடியன்ஸோட டேட்டாஸ் கிடைக்கும். ஆடியன்ஸோட டேட்டாஸ் இப்போ என்னென்னலாம் ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஓல்டு மெத்தட்ல இருக்காதோ அது எல்லாமே இங்க வந்து கிடைக்கும். நம்ம டார்கெட் ஆடியன்ஸோட பிஹேவியர் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் கேட்டகரி என்னன்னு தெரியும், ஜெண்டர் என்னன்னு தெரியும், என்ன லொகேஷன் என்ன தெரியும், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் டைம் சேவ் ஆகும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ டிவிக்கு ஒரு ஆட் ரன் பண்ணணும்னா அங்கே போய் பேசி அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணி அது பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எத்தனை வாரங்கள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் பில் போர்ட்ஸ்லாம் இதே நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னா ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம், அது வந்து போஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சலாம். மிஞ்சி போனால் இது வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேஷன்ல இருந்து ஆட் ரன் பண்ற வரையும் ஒரு 1 to 2 வீக்ஸ் ப்ராசஸ் தான். ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வித்தின் 5 minutes 10 minutesல ஒரு ஆட் வந்து டெய்லி பேசிஸ்லேயே நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்ம இதுல வந்து டைம் சேவிங் ப்ராசஸ். அண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப கம்மி. அதுல வந்து நம்ம லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓல்டு மெத்தட்ல. ஒரு இதுக்கு லேக்ஸ்ல, இதுல வந்து ஜஸ்ட் ஒரு 500 இருந்தா கூட 100 rupees இருந்தா கூட நம்ம ஆட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, டைமும் கம்மி டைம்ல பண்ணிடலாம். நல்ல ஆடியன்ஸோட டேட்டாஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜஸ்ட் டெயில் கிட்டயும் இந்த அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிட்ட, அந்த மாதிரி பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் கிட்ட மட்டும்தான் நம்ம ஆடியன்ஸ்க்கான டேட்டாஸ் கிடைக்கும். இப்போ ஜஸ்டைல், இந்தியா மார்ட் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் எப்படி அவங்க வெப்சைட்ல முன்னெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு ஒரு பிசினஸையா உள்ள அவங்க கனெக்ட் பண்ணிட்டு அதோட ஆடியன்ஸ் டேட்டாவை வச்சு அவங்க வந்து நம்மளுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே தான் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே அது கிடைச்சிருச்சு மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் மூலமா. இப்போ நம்ம ஆட் ரன் பண்ணோம்னா நம்ம பிசினஸோட டேட்டாஸ் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கும், வேற யாருக்கும் அது காமிக்காது, வேற யாருக்கும் தெரியவும் போறது இல்லை. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம டேட்டாஸ் வச்சிருக்கோன்றனால நம்மளுக்கு நிறைய கன்வர்ஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த வெப்சைட் எவ்வளவு முக்கியன்றது வந்து இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்க, அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்டு அடுத்து இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ புது பிசினஸ் எப்படி அவங்க வந்து ஓல்டு பிசினஸ் ஈக்குவலா வந்து அவங்க கன்வர்ஷன்ஸ் வந்து சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போ ஜஸ்ட் ஒரு பிசினஸ், இப்போ ஆஃப்லைன்லேயே ஒரு பிசினஸ் இருக்காங்க, இது வரையும் ஆன்லைன்லேயே மூவ் ஆகலைன்னா அவங்க என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், அண்ட் மினிமம் பட்ஜெட்டா ஒரு 5000ல அவங்க எப்படி நல்ல சேல்ஸ் வந்து கொண்டு வரலாம், நல்ல ஒரு 5000ல எப்படி அவங்க ஆன்லைன்ல ஆட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். ஹவு டு ஸ்டார்ட் வித் 5000 டு டெவலப் பிசினஸ் இன் டிஜிட்டல் வே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நம்மளுக்கு 2 முக்கியமான விஷயம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மட்டும் நான் ஏன் இதுல மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க சோசியல் மீடியா எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் இருக்கணும். ஆனா இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் தான் எல்லாருமே மோஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது மேண்டேட்டரி. அதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கிரியேட்டிவ் சிம்பிள் ப்ரொஃபஷனல் வெப்சைட். இங்க வெப்சைட்னு போடணும். இங்க ஒரு வெப்சைட் வந்து ப்ரொஃபஷனலான வெப்சைட் இருக்கணும். அந்த வெப்சைட்ல உங்க பிசினஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல் வந்து நாங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணிருக்கணும். விச் மீன்ஸ் அதில் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் வெப்சைட்டில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும்னே தேவையில்ல. அந்த வெப்சைட்டை ஜஸ்ட் எஸ்இஓ பண்ணலாம், இல்லைனா ஆட் ரன் பண்ணி உங்கள் பிஸ்னஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் உங்கள் பிஸ்னஸ் தேவைப்படுறவங்களுக்கு வந்து ஷோ பண்ணி அவங்ககிட்ட இருந்து நல்ல கன்வர்ஷன்ஸ் எப்போ வேணாலும் எடுக்கலாம். அந்த ஓல்டு மெத்தட் மாதிரி ப்ரைம் டைமில் தான் ஆட் காமிக்கணும், அப்போ தான் நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு. எல்லாருமே இப்போ மொபைல் வச்சிருக்காங்க, மொபைலில் நைட்டும் அவங்க அவைலபிளாக தான் இருப்பாங்க, மார்னிங்கும் அவைலபிளாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து அவைலபிளாக இல்லைனாலுமே உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்காக ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் அந்த ஃபேஸ்புக் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணணும். நீங்கள் சோசியல் மீடியா அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 1 or 2 வீக் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் வந்து எங்கேஜிங்காக போட்டுட்டு இருந்தோம். அது வந்து அதுக்குன்னு குவாலிட்டியான போஸ்ட் தான் போடணுமா, இல்லை வந்து நல்ல எடிட்டிங் விஷுவல் அப்படின்லாம் இல்லை. உங்கள் பிஸ்னஸ் என்ன நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அது உங்கள் ஆடியன்ஸுக்கு என்ன தேவைப்படுமோ அதை மட்டும் நீங்கள் போஸ்ட்டாக போடலாம். சும்மா ஒரு மொபைல் எடுத்து உங்கள் பிஸ்னஸில் எப்படி போகுது, உங்கள் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் என்ன, அதை மட்டும் நீங்கள் வீடியோவாக போடலாம். ஒரு 1 or 2 வீக்ஸ், இந்த 1 or 2 வீக்ஸ் உங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து ஷோ பண்ணுற மாதிரி நீங்கள் போடலாம். அதே மாதிரி உங்கள் வெப்சைட்லையும் நீங்கள் வந்து பிளாக்ஸாக போடலாம், அந்த மாதிரி போடலாம். இது வந்து டெம்பரவரி தான். சும்மா போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த 5000 இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். மெட்டா ஆட் அக்கௌண்ட் அண்ட் கூகுள் ஆட் அக்கௌண்ட். இது ரெண்டும் எதுக்காகனா, இந்த 2 பிளாட்ஃபார்ம் தான் உங்க பிசினஸுக்கான ஆடியன்ஸை வந்து கொண்டு வர போகுது.
உங்கள் பிஸ்னஸுக்கான ஆடியன்ஸ்னா யார் யாரெல்லாம் நம்ம பிஸ்னஸ் தேவைப்படுறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் நீட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆட் வந்து ரன் பண்ணோம்னா அவங்களுக்கு மட்டும் ஷோகேஸ் பண்ணும். அதுதான் மெட்டா ஆட் அக்கௌண்ட்டும் கூகுள் ஆட் அக்கௌண்ட்டும் பண்ணோம். இந்த மெத்தட் தான் நியூ பிஸ்னஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு நீங்கள் டேட்டாஸ் கேதர் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டா ஆடை கூகுள் ஆடை ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். 300ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட கேம்பெயினை. 300 வந்து 2 வீக்ஸுக்கு பிளான் பண்ணுங்க. 2 வீக்ஸுக்கு பிளான் பண்ணால் 4200 சம்திங் தான் வரும். பேலன்ஸ் வந்து 800 நம்ம கிட்ட இருக்கும். ஓகேவா? அப்போ இப்போ மெட்டா ஆடை சூஸ் பண்றீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரியேட்டிவ்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணணும். கிரியேட்டிவ்ஸ்னா என்னன்னா நம்ம அது வந்து இமேஜா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம். என்ன மாதிரி கிரியேட்டிவ்ஸ் உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். இட்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு டைப் ஆஃப் கிரியேட்டிவ் உங்களோட ஆஃபரை பத்தி இருக்கலாம். ஒரு டைப் ஆஃப் கிரியேட்டிவ் வந்து உங்க பிசினஸோட சர்வீஸ் குவாலிட்டியை பத்தி இருக்கலாம். இன்னொரு கிரியேட்டிவ் வந்து கிளைண்ட்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ், கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ்ஸும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் நீங்க வந்து கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணும்போது என்ன மாதிரி கிரியேட்டிவ்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த 300 வச்சு ஆட் இது வந்து நீங்க என்ன கேம்பெயினாலும் சூஸ் பண்ணிக்கலாம். டிராபிக் என்கேஜ்மெண்ட் ஆக்சுவலா இதோட கோல் என்னன்னா என்ன மாதிரி கிரியேட்டிவ்ஸ்லாம் உங்க ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் இதோட கோல். அதுக்கு இந்த மாதிரி 5000 இன்வெஸ்ட் பண்ணி நிறைய கிரியேட்டிவ்ஸ் வச்சு என்ன மாதிரி கிரியேட்டிவ்ஸ்லாம் உங்க ஆடியன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்ற மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி கேம்பெயின் ரன் பண்ணணும், அந்த மேட்ரிக்ஸ் உள்ள போய் அந்த இன்சைட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும், எந்த கிரியேட்டிவ்ஸ் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்கணுன்றத கிளியரா அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுவாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோட கோல் வந்து பழைய பிசினஸ் ஆல்ரெடி எங்கேஜிங்கா நல்ல கிரெடிபிலிட்டியோட இருக்க பிசினஸுக்கு ஈக்குவலா இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ண பிசினஸாலையும் சேல்ஸ் வந்து கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த வீடியோ. ஓகேவா? அடுத்த வீடியோல எப்படி இதெல்லாம் அடுத்து ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணணும் அப்படின்றத கிளியரா சொல்றேன். ஆக்சுவலா 3 கிரியேட்டிவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து ட்ரை பண்ணி அதை ஆட் ரன் பண்ணனா 2 வீக்ஸ் எண்டில் வந்து ஒரு வீடியோ வந்து நிறைய வியூஸ் வந்திருக்கும், இன்னொரு வீடியோ வந்து கம்மியாக வியூஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 கிரியேட்டிவ் ரன் பண்றோம்னா அதுல 2 நல்லா பெர்ஃபார்ம் இருக்கு, 3 நல்லா பெர்ஃபார்ம் ஆகலன்னா அந்த 2 எது பெர்ஃபார்ம் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி அடுத்த கான்டென்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி ஆட் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படிதான் இது மூலமா ஜஸ்ட் இது வந்து பெர்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு மட்டும் தான் தெரியுமா ப்ரோ அப்படின்னு இல்லை. நம்ம ரன் பண்ற ஆட் வந்து நம்மளுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் போய் ஷோ பண்ண தான் போகுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு என்கொயரியும் வரதான் போகுது. உங்க பிசினஸ் பத்தி நிறைய பேர் இந்த 2 வீக்ஸ்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அவங்க என்கொயரி பண்ணுவாங்க, டேரக்டா வந்து விசிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிலையும் நம்மளுக்கு வந்து ஆட் வந்து புஷ் ஆகும். இது எல்லாமே நம்மளுக்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல கிடைக்காது. ஓகேவா? இந்த வீடியோஸ் இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோ மாதிரி பார்த்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் இப்போ சொன்னது வந்து ரொம்ப 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 பேசிக். இது வந்து எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியுமானா இப்போ நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம்ல வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. என் பிசினஸ் எப்படி ஆன்லைன்ல ப்ரமோட் பண்றது, என் பிசினஸ் எப்படி ஆன்லைன்ல ஏன் நான் ஆன்லைனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ஏன் வரணும் அப்படின்றது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான்